guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் ஸ்பின்னிங் மினி காம்போ எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இது வந்து மூணாவது பென் ஸ்பின்னிங் மினி காம்போ வீடியோ. ஸோ வந்து இந்த காம்போ வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் ஸ்மூத்தாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கூலாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான காம்போ தான் சொல்லி தர போகிறேன். இந்த காம்போவில் நம்ம பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எந்த காம்போ செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த காம்போ தான். இந்த காம்போவில் நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தமே மூணு ட்ரிக்கு தான். என்னென்னா தாம்பூரன், இண்டெக்ஸ் பேக், பஸ்ட்டு, திருப்பி தாம்பூரன், அவ்வளோதான். தாம்பூரன் 2 வாட்டி செய்யணும், இண்டெக்ஸ் பேக்கு பஸ்ட்டு ஒரு வாட்டி செய்யணும். ஸோ இந்த 3 ட்ரிக்கை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நார்மலாக ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிகினர் பென் ஸ்பின்னிங் மினி காம்போ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். ஸோ வந்து எப்படி செய்யலாங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த காம்போ செய்கிறதுக்கு இந்த 3 ட்ரிக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கேஷுவலாக செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த காம்போ இந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தாம்பூரண்டு செய்கிறப்ப நம்ம நார்மலாக தாம்பூரண்டு வந்து எப்படின்னா இப்படி செய்வோம், சரிங்களா? இது வந்து நார்மலாக செய்ய பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தாம்பூரண்டு வந்து இந்த ஃபிங்கர் வச்சு செய்யாமல் இந்த ஃபிங்கர் வச்சு செய்கிற மாதிரி வச்சுக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரி, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தாம்பூரண்டு செய்ய கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தாம்பூரண்டு செஞ்சுட்டு அது செஞ்ச கையோட அடுத்து வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ட்ரிக் வந்து செய்யணும். இதில் சொல்கிற இந்த ஒவ்வொரு ட்ரிக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியலனா அது போய் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு தாம்பூரண்டு செய்ய கற்றுக்கணும். இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 இண்டெக்ஸ் பேக். ஸ்டெப் 3 பஸ்ட்டு. பார்த்துக்கோங்க, பஸ்ட்டு. திருப்பி பஸ்ட்டு செஞ்ச கையில் மறுபடியும் தாம்பூரண்டு, புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு தாம்பூரண்டு செய்வோம், இப்படி ஸ்பின் ஆகிட்டு வரும், வந்த கையோட இந்த மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இண்டெக்ஸ் பேக் செய்யணும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேக் செஞ்சு திருப்பி வந்து நல்லா பார்த்துங்க, இப்படி இருக்கும். இண்டெக்ஸ் பேக் செய்யணும். ஸோ இண்டெக்ஸ் பேக் செஞ்ச கையில் திருப்பி இப்படி வரும். இப்படி வந்த கையில் ஸ்டெப் 3ல் வந்து நீங்கள் திருப்பி தாம்பூரண்டு செய்யணும், அவ்வளோதான். இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தாம்பூரண்டு செய்யணும். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தாம்பூரன், இண்டெக்ஸ் பேக், பஸ்ட்டு, திருப்பி தாம்பூரன், அவ்வளோதான். புரியுதுங்களா? மறுபடியும் ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் 1 தாம்பூரண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸ்டெப் 2 இண்டெக்ஸ் பேக், இப்படி இருக்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்த கையில் ஸ்டெப் 3ல் பஸ்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும் பஸ்ட்டு. ஸோ பஸ்ட்டு செஞ்ச கையில் திருப்பி தாம்பூரன், அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸியான ஒரு காம்போ தான். இதில் இருக்க ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். சரி, வந்து ஒவ்வொரு ட்ரிக்கும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு, ஈஸியாக கற்றுக்கிட்டு ஈஸியாக அந்த காம்போவும் செய்யலாம். ஸோ வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ரிக்கெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் வந்து டக்குன்னு கண்டினியூஸாக செய்ய கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களால் வந்து எல்லா காம்போவுமே செய்ய முடியும். ஃபஸ்ட்டு வந்து தாம்பூரன், இண்டெக்ஸ் பேக், பஸ்ட்டு, திருப்பி தாம்பூரன், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தாம்பூரன், இண்டெக்ஸ் பேக், பஸ்ட்டு, தாம்பூரன். ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாராலையுமே அசால்ட்டாக கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஸ்லோ மோஷனில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும் இந்த காம்போ வந்து எப்படி செய்யணுங்கிறது. ரொம்ப ஈஸியான ஒரு காம்போ. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து இதில் இருக்க ஒவ்வொரு ட்ரிக்கையும் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ட்ரிக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியாத ட்ரிக்கெலாம் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இனிமேல் நிறைய ட்ரிக்கு அப்லோட் பண்ண தான் போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு தாம்பூரண்டை வந்து இப்படி ஃப்ளூயண்ட்டாக செய்யணும். அதாவது இந்த மாதிரி பிடிச்சி இந்த 2 வேலை மட்டும் யூஸ் பண்ணி தாம்பூரண்டை செய்ய கற்றுக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தாம்பூரண்டை ஃபஸ்ட்டு செய்ய கற்றுக்கோங்க. அடுத்து இண்டெக்ஸ் பேக், தாம்பூரன் செஞ்ச கையோட இண்டெக்ஸ் பேக் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கண்டினியூஸாக செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு தாம்பூரன்ட்டு இண்டெக்ஸ் பேக்கை வந்து கண்டினியூஸாக செய்ய வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வாட்டி கீழே விழுவ தான் செய்யும், யாருக்காக இருந்தாலும் சரி. அதெல்லாம் போக நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும், கீழே விழாமல் உங்களால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து தாம்பூரன் செஞ்ச கையோட இண்டெக்ஸ் பேக், புரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ட்ரிக் வந்து கண்டினியூஸாக செய்ய பாருங்கள், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரிக் வந்து கண்டினியூஸாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து 3வது ட்ரிக்கையும் சேர்த்து 3 ட்ரிக்கு ஒரே நேரத்தில் கண்டினியூஸாக செய்கிற மாதிரி பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு தாம்பூரண்டு செஞ்சு பழகுங்க, புரியுதுங்களா? அடுத்து இண்டெக்ஸ் பேக், தாம்பூரன் செஞ்ச கையோட இண்டெக்ஸ் பேக், இந்த மாதிரி செய்ய வந்து பழகிக்கோங்க. தாம்பூரன் செஞ்ச கையோட இண்டெக்ஸ் பேக், இந்த மாதிரி பழகிட்டு அடுத்து இண்டெக்ஸ் பேக் செஞ்ச கையோட
திருப்பி வந்து ஃபஸ்ட்டு செய்ய கற்றுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு தாம்பரவுண்ட் இண்டெக்ஸ் பேக் ஃபஸ்ட்டு தாம்பரவுண்ட் இண்டெக்ஸ் பேக் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. தாம்பரவுண்ட் இண்டெக்ஸ் பேக் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு 10 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணாலே சரி, 11வது வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தாம்பரவுண்ட் செஞ்ச கையோட இண்டெக்ஸ் பேக் செஞ்ச கையோட ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இந்த ட்ரிக்கு, இந்த காம்பவுண்ட், இந்த மினி காம்போ வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இது நார்மல் காம்போவில் சாதாரண ஒரு மினி காம்போ, ஒரு பிகினருக்கான காம்போ, எல்லோரும் கற்றுக்கக்கூடிய ஒரு காம்போ. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்படி செய்யுங்க. வரிசையாகவே செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான், எல்லாராலுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காம்போ. அவ்வளோதான் இந்த காம்போவே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த 3 ட்ரிக்கையும் கண்டினியூஸாக செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து 4வது ஃபஸ்ட்டு செஞ்ச கையோட தாம்பரம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து தாம்பரம் செஞ்சுருப்போம், இண்டெக்ஸ் பேக்கு ஃபஸ்ட்டு செஞ்சுருப்போம். இந்த 3 ட்ரிக்கும் கண்டினியூஸாக செஞ்சுட்டிங்க அப்படின்னா 4வதா தாம்பரவுண்டு. பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கீழே விடுவோம். நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்ததுமே எல்லாம் டக்குன்னு வராது. இந்த மாதிரி நிறைய வாட்டி கீழே போட தான் செய்வோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் அப்படியே பழகுங்க. இப்போ கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இவ்வளோ தான் செய்யும். இதெல்லாம் பார்த்துலாம் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான். இப்போ இப்படியே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனலில் இந்த மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி அசால்ட்டாக உங்களால் செய்ய முடியும். முதல்ல 4 ட்ரிக்கையும் வந்து இந்த மாதிரி கடைசியில் கண்டினியூஸாக செஞ்சிட்டாலே இந்த காம்போ வந்து முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு செய்யுங்க. அடுத்து 2 ட்ரிக்கு சேர்த்து செய்ய கற்றுக்கோங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு, அடுத்து 2 ட்ரிக்கு வந்து சேர்த்து ஒரே நேரத்தில் அட் டைமில் செய்யணும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அட் டைமில் செய்யணும். அடுத்து 2 ட்ரிக்கையும் செஞ்சதுக்கப்புறம் 3வது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, இந்த 3 ட்ரிக்கையும் சேர்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா 4வதா தாம்பரவுண்ட் இண்டெக்ஸ் பேக் ஃபஸ்ட்டு தாம்பரவுண்ட். இந்த 4 ட்ரிக்கையும் சேர்த்து செஞ்சிங்கனாலே போதும், இந்த காம்போ வந்து ஃபுல்லாகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு காம்போ, எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு காம்போ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.